லைவ் ஆகிடுச்சாப்பா. ஆடியோ வீடியோ செக் பண்ணுவோம். ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம பவர் சிஸ்டமோட டிஸ்கஷனை பார்ப்போமா. ஸோ பவர் சிஸ்டம் அனாலிசிஸ்க்கான டிஸ்கஷன் ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் நம்ம டிரான்சியன்ட்லேயும் லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ்லேயும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் நாளைக்கு நமக்கு டிஸ்கஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா. பவர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நாளைக்கோட நமக்கான டிஸ்கஷன்ஸ் கிளியர் ஆகிடும்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமும் ஓகேங்களா. ஓகே, நம்ம சைடில் ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியராக இருக்குது. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. ஸோ இந்த சேனலுக்கு வந்து பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ லேட்டராக நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழன் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து ஏசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு ஜஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் நம்ம பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். நம்ம நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், நிறைய கைடன்ஸ் செஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அண்ட் நிறைய டிஸ்கஷன்ஸும் கொடுத்துருக்கோம். இனி வரும் காலத்தில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்ஸோட ரிவிஷன் சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஒன்று எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு அப்போ என்ன ஸ்டார்ட் ஆகிடும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்ஸோட ரிவிஷன் கிளாஸஸ் டெய்லி வந்துடும் ஓகேயா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஓகேங்களா. ஃப்ரீயாக வர ரிசோர்ஸை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஓகேங்களா, நம்ம கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ். ஸோ டெய்லி உங்களோட அப்டேட்டட் சிலபஸை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக நம்ம கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ். ஸோ பார்க்க முடியல அப்படின்னா ரெக்கார்டடாக மாறிடும். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஷெடியூல்ஸை நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ 2 years வரைக்கும் நம்ம கோர்ஸை வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிடிஎஃப் மெட்டீரியல், டிஸ்கஷன் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட் சீரீஸும் இந்த பேக்கேஜ்லேயே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும் ஓகேங்களா. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வி வில் கைட் யூ ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு என்ன கொடுப்போம்னா ஷெடியூல்ஸ் கொடுத்துருவோம் ஓகே. ஸோ இப்போது கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குது, நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஓகே. ஸோ கொஷின்ஸ் விசிபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. பிகாஸ் டிஸ்கஷனோட இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இன்ட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தெரியலனாலும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம எப்போவுமே ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான் ஓகே. நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா சிஎல் வாத்வா அப்படின்ற ஒரு புக்கு, பவர் சிஸ்டம் பை சிஎல் வாத்வா ஓகே. இந்த புக்கை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த புக் பேக்கில் இருக்கிற பவர் சிஸ்டம் கொஷின் பர்டிகுலராக நம்ம என்ன ஏரியாவை டீச் பண்ணியிருக்கோமோ அந்த கொஷினை மட்டும்தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்ம டீச் பண்ணாத ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் கொண்டு வரல. ஸோ டே பை டே நம்ம கிளாஸஸ் முடிச்சுட்டு ஸோ புக் பேக்ஸை நம்ம பார்க்கறதுனால சரி இது ஒரு புக் பேக் தான். பவர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் சிஎல் வாத்வாவில் 10%, அதாவது 20 கொஷினுக்கு 10 கொஷின் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களோட பவர் சிஸ்டமில் 10 கொஷின் சிஎல் வாத்வாலேருந்து தான்ப்பா இருக்கும். அதை நீங்கள் ப்ராப்பராக பார்த்துட்டு போனீங்கனாலே போதும். மோரார்லெஸ் நமக்கு எத்தனை கொஷின் இருக்குன்னா 524 சம்திங் கொஷின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. பட் அதில் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துறீங்கன்னாலே 10 கொஷின்ஸ் நமக்கு கிடைக்கும், ஷார்ட்டாக அடிக்க முடியும் ஓகே. அதை தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா டெய்லி கிளாஸஸ். ஸோ கிளாஸஸ்க்கு அப்புறமா அந்த புக் பேக் கொஷின்ஸை 1 by 1 நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகே. ஆல்மோஸ்ட் நமக்கு 5 டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் 50 கொஷின் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னும் போக நம்ம என்ன பண்ணோம்னா டே பை டே கிளாஸஸில் இந்த மீதி கொஷின்ஸும் கவர் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இந்த கொஷின் டிஎன்பிசி ஏஇயில் ஆல்மோஸ்ட் போன இயரோ இல்லை அதுக்கு முன்ன இயரோ கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் ட்ரை பண்ணுங்களேன். த கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம் டிசி அப்படின்னு சொல்லுவோம் சார் ஓகே. இந்த கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம் டிசியை கேட்குறாங்களா? கிடையாது. ஜஸ்ட் அதில் பேசிக் கொஷின் தான் கேட்குறாங்க. நம்ம கிளாஸில் கிரிட்டிக்கல் கிளியரிங் டைமையும் டெரைவ் பண்ணியிருக்கோம், கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிளையும் டெரைவ் பண்ணியிருக்கோம் ரைட். கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம்னா தட் இஸ் PM3 minus PM1 cos of del minus t divided by PM3 minus PM1 அந்த மாதிரி ஃபார்முலா நம்ம எழுதியிருப்போம்ல. ஸோ அதை அவங்க கேட்கல, ஜஸ்ட் அதனோட பேசிக் கொஷினாக தான் கேட்டிருக்காங்க. த கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம் ஆஃப் அ ஃபால்ட் in a power system is related. சார் இந்த கிரிட்டிக்கல் கிளியரிங் டைமை பவர் சிஸ்டமில் எந்த ஏரியாவில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ரியாக்டிவ் பவர் லிமிட்டை பற்றி சொல்லுதா?
கிரிட்டிக்கல் கிளியரிங் டைமும் ரியாக்டிவ் பவர் லிமிட்டுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நத்திங். கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம்ன்றது எதைப்பா சொல்லுது? என்னோட ஃபால்ட்டு, அதாவது பர்டிகுலராக ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டு நடக்குது. ஓகே, இந்த ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டுனால என்ன ஆகும்? ரோட்டாரில் ஆசிலேஷன்ஸ் ஆகும். ஸோ இந்த ரோட்டார் ஆசிலேஷன்ஸ் மே லீட்ஸ் டு அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, இது அன்ஸ்டேபிள் ஆகாம இருக்கணும்னா நம்ம ஒரு ஃபைனல் ஆங்கிள் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அந்த ஃபைனல் ஆங்கிள்குள்ள உங்களோட பவர் சிஸ்டமை அந்த ஃபால்ட்டிலிருந்து ஐசோலேட் பண்ணிடுங்க. ஓகே, உங்களோட பவர் சிஸ்டமை அந்த ஃபால்ட்டிலிருந்து ஐசோலேட் பண்ணிடுங்க. ஸோ அப்படி நீங்கள் ஐசோலேட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் பவர் சிஸ்டமை ஸ்டேபிளாக உங்களால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னோட கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம். ஓகேயா? ஸோ அந்த ஆங்கிளை என்னால் பார்க்க முடியாது. ஸோ அந்த ஆங்கிள் இருக்கிறப்போ என்ன டைம் இருக்குமோ அந்த டைம் தான் கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம். அப்போ பை யூஸிங் த கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம் என்னோட ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டிலிருந்து அதோட ஐசோலேஷன் பாயிண்ட்டை என்னால் சொல்ல முடியும். அதாவது எந்த டைமுக்குள்ளே நான் செப்பரேட் பண்ணணும் என்னோட ஃபால்ட்டை பவர் சிஸ்டம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே நான் வந்து செப்பரேட் பண்ணணும். விச் மீன் 1 மைக்ரோ செகண்டுக்குள்ளே என் ஃபால்ட்டை செப்பரேட் பண்ணணுமா, இல்லை 2 செகண்டுக்குள்ளே என் ஃபால்ட்டை செப்பரேட் பண்ணணுமா, அதுதான் என்னோட கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம்னு சொல்லுது. ஸோ இந்த ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டுனால படிக்கிற ஸ்டெபிலிட்டிக்கு நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஸோ தீஸ் ஆர் த டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி. கரெக்டா? எஸ், நம்மளோட டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி சார். கிரிட்டிக்கல் கிளியரிங் டைமை நம்ம ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியில் படிக்கல சுச்சு. கிளியரா? ஸோ கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம் எல்லாமே நம்ம டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியில் தான் படிக்கிறோம். ஏன் சார் கிரிட்டிக்கல் கிளியரிங் டைமே எப்போ வருது? ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் நடந்தால் தானே அதை பற்றி நம்ம பேசுகிறோமே. ஓகே, எப்போ ரோட்டாரில் ஆசிலேஷன்ஸ் வரும்னா ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் நடந்தால் தான்ப்பா வரும். ஓகே, அதுவே ஒரு ஸ்டெடி ஸ்டேட்ல எப்பவுமே என்ன நடக்கும்னா ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸ் இதுல என்ன பண்ணிருப்போம்னா ரோட்டார் ஆசிலேஷன்ஸை நெக்லெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் நீங்கள் போய் ஒரு பவர் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி யூனிட்டை எடுங்களேன். நம்ம முடிச்சிட்டோம்ல, இப்போ போய் பாருங்க. ஸ்டெபிலிட்டி யூனிட்டை 2ஆக பிரிப்போம். ஸோ ஸ்டெபிலிட்டியோட ஒரு யூனிட்ன்றது ஸோ ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான ஆசிலேஷன்ஸ், கரெக்டா? விச் இஸ் அதாவது ஆசிலேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக இருக்கும். இந்த கேஸில் நம்ம ரோட்டாரோட ஆசிலேஷனை நெக்லெக்ட் பண்ணுவோம். கரெக்டா? ரோட்டாரோட ஆசிலேஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டு படிப்போம். ஸோ இதுக்கு பேர் தான் என்னோட ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி. கரெக்டா? அப்போ இங்கே நம்ம எதில் தான் சார் பேஸாக படிப்போம்னா ஸ்டேட்டாரை தான் பேஸாக வச்சு படிப்போம். ஓகே, அடுத்த கேஸ் டியூ டு த ஃபால்ட். ஆக்சுவலி இது எதனால வரும்? இந்த ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டின்றது எதனால வந்திருக்கும்னா திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த லோடு கர்வ்ப்பா. ஓகேயா? லோடு கர்வ். ஸோ ஒரு லோடு கர்வ்னால ஒரு சின்ன ஆசிலேஷன்ஸ் தான் என்னோட ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியில் நம்மளால படிக்க முடியும். லோடு கர்வ்னால வரப்போற ஸ்மால் ஆசிலேஷன். ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அது வந்து ரோட்டாரை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது, அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன ஆசிலேஷன். என்னோட லோட் சேஞ்சுன்றது பவர் சிஸ்டம்ல ரொம்ப பெரிய எஃபெக்டான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, பவர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் லோட் சேஞ்சுன்றது இட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ, ஆனால் ஃபால்ட்ன்றது இட் இஸ் அ பிக் இஷ்யூ. ஓகே, ஸோ லோட் சேஞ்ச்னால ஸ்மால் ரோட்டார் ஆசிலேஷன்ஸ் தான் இருக்கும், அதை நம்ம நெக்லெக்ட் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். அதனால புதுசா எந்த ரோட்டார் பேராமீட்டரையும் நீங்க படிச்சே இருக்க மாட்டீங்க. ஓகே, அதுல வந்து என்னோட ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட்ல ரோட்டாரோட பேராமீட்டர்ஸ் படிச்சே இருக்க மாட்டீங்க. ஆனா என்னோட டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டின்றது பிகாஸ் ஆஃப் த ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டுப்பா. ஸோ அதனால ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸ் இருக்காதுன்னு நான் சொல்லவே முடியாது. டெஃபினட்டா ரோட்டார் ஆசிலேட் ஆகும். சம்டைம்ஸ் இந்த ரோட்டாரு என்னவோ ஆயிடும், அன்ஸ்டேபிளா ஆயிடும். அதாவது அதோட லோட் ஆங்கிள் அதோட லிமிட்டை விட அதிகமா போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதாவது லோட் ஆங்கிள் 90 டிகிரிக்கு மேல போகவும் சான்ஸ் இருக்கு. ஓகேயா? அப்போ அதை படிக்கிறதுக்காக தான் நம்ம கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருப்போம். அதுல தான் நம்ம தீட்டா, ஆக்சலரேஷன், ஒமேகா, டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி இது எல்லாமே என்ன பேராமீட்டர்? ரோட்டாரை பத்தி படிக்கிறோம். ரோட்டாரை பத்தி படிக்கிறதுனால தான் இவ்வளவும் வந்துச்சு எனக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னோட கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம்ன்றது என்ன?
என்னோட ரோட்டாரு அன்ஸ்டேபிள் ஆகுறதுக்குள்ள, என்னோட ரோட்டாரு 90 டிகிரிக்கு மேலே கிராஸ் பண்ணுறதுக்குள்ள போய் செப்பரேட் பண்ணுறது தான் நம்ம கிரிட்டிக்கல் கிளியரிங் டைமோட ஒர்க்கு. ஸோ இதை என்னோட ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட்டில் நம்ம படிக்கலை. ஸோ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் லிமிட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இட் இஸ் அ டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி. டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை தான் என்னோட கிரிட்டிக்கல் கிளியரிங் டைமை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷினும் கூட, ரொம்ப ஈஸியான கொஷினும் கூட. ஸோ ஃப்ரம் வெரி ஃபர்ஸ்ட் பேசிக்காக உங்களுக்கு இதை புரிஞ்சாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். கண்டிப்பாக நமக்கு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷினையே ரிப்பீட்டடாக கேட்குற பழக்கம் டிஎன்பிசிக்கு இருக்குது. ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போங்க. ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட். சார் இதை நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம் கரெக்டா? அதாவது என்னோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட்டை கால்குலேட் பண்ணுறோம். இது எல்லாமே எங்கே தான் வருது? இதுவுமே என்னோட டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியில் தான் நம்ம படிச்சிருப்போம் கரெக்டா? இனர்ஷியா கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி தான். ஸோ அதாவது என்னோட ரோட்டாரில் இருக்கிற இனர்ஷியா கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதை தான் நம்ம இங்கே படிக்கிறோம். ஸோ இதில் இப்போ இந்த கொஷினை எடுத்துக்குவோம்ப்பா. இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஃபார்முலாவில், இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஷின் டிஸ்கஷனில் என்ன பண்ணியிருப்போம்னா, சி எக்ஸாம்பிள் ஜென்ரேட்டர் 1 இவ்வளோ கேவியே இருக்கும், அதோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட் இது. அப்போது ஜென்ரேட்டர் 2 இதோட கேவியே இருக்கும், இதோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட் இது. இப்போ இந்த ரெண்டு ஜென்ரேட்டரையும் நான் ஒரு பர்டிகுலர் ஈக்குவலண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போது என்னோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட், ஈக்குவலன் இனர்ஷியா கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்பாங்க. ஆனால் இந்த கேஸில் வேல்யூஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக S1 S2 Sn சொல்கிறாங்க. பவரை இதோட கெப்பாசிட்டி ஆர் ரேட்டிங் ஆர் பவர் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அடுத்ததான் இனர்ஷியா கான்ஸ்டன்ட்டை தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ பவரை வந்து S1 S2ன்னு சொல்கிறாங்க. அந்த S1ன்ற பவரோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட் H1, ஸோ S2ஓட இனர்ஷியா கான்ஸ்டன்ட் H2, Snோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட் Hn ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா the inertia constant of an equivalent machine on a base of SB. அதாவது இப்போ இந்த பவர் சிஸ்டம் ஒரு S பேஸுக்கு கன்வெர்ட் பண்றாங்க, அதை விட அதிகமாக கன்வெர்ட் பண்றாங்கன்னு எடுத்துக்கோங்களேன். S பேஸ்ன்றதை இதை விட அதிகமான ஒரு கன்வர்ஷனுக்கு பண்றாங்கன்னு எடுத்துக்கோங்களேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னோட H ஈக்குவலன் கேட்குறாங்க. இது இனர்ஷியா கான்ஸ்டன்ட்டோட ஈக்குவலன். இனர்ஷியா கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும், தட் இஸ் H அப்படின்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ H ஈக்குவலன் கேட்குறாங்க. நம்ம கிளாஸ்ல நிறைய இதெல்லாம் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். H ஈக்குவலன்ட் கரெக்டா? ஸோ ஜஸ்ட் அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா கூட போதும். இல்லை இதில் உங்களுக்கு டவுட்டே இருந்தாலும் நான் ஒரு ப்ராப்ளமை எக்ஸாம்பிள் கேஸ்க்கு எடுத்துட்டு கூட சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளமை எப்படி சார் நம்ம கிளாஸில் சால்வ் பண்ணியிருப்போம்? சி எக்ஸாம்பிளா என்னோட ஜெனரேட்டர் 1, ஸோ எவ்வளவுன்னா 50 MVA. ஸோ இதோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட் H1 நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 6 MJ/MVA. ஸோ அதே மாதிரி ஜெனரேட்டர் 2, அதோட MVA இஸ் 100 MVA. ஸோ இதோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட் H2 3 MJ/MVA. ஸோ என்ன கேட்குறாங்க? ஃபார் S is equivalent to 200 MVA. இதுதான் சார் கொஷின். ஆக்சுவலாக மேலே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒரு கொஷினாக மாற்றிருக்கேன். பாருங்க, S1 S2 Snன்றது வேல்யூ, அதோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட் H1 H2ன்றது வேல்யூ. அதை நீங்கள் S பேஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா H ஈக்குவலண்ட் என்ன? ஓகே, இங்கே பாருங்க, அதே தான் சொல்லியிருக்கேன். Gen 1 வேல்யூ, Gen 2ஓட வேல்யூ, அடுத்ததா S பேஸோட வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இதே ப்ராப்ளமை நம்ம கிளாஸில் சால்வ் பண்ணியிருக்கோம், அதனால தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளமோட H ஈக்குவலண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்? சார் இப்போ என்னோட பேஸ் வேல்யூ வேற, இதோட பேஸ் வேல்யூ வேற, இதோட பேஸ் வேல்யூ வேற. ஸோ இப்போ என்னால் இந்த ரெண்டு ஈக்குவலண்ட்டையும், இந்த ரெண்டு இனர்ஷியா கான்ஸ்டன்ட்டையும் எய்தர் சீரீஸும் பண்ண முடியாது, பேரலும் பண்ண முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் இதோட பேஸை ஈக்குவலன்ட் பேஸை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த ரெண்டு இனர்ஷியா கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் இட். அதுதான் என்னோட இனர்ஷியா. அதாவது இங்க ரெண்டு ஜெனரேட்டர் இருக்கு, இந்த ரெண்டு ஜெனரேட்டர் ஸ்விங் ஆகும், அந்த ரெண்டு ஜெனரேட்டரோட ஸ்விங்கும் 200 MVAக்கு நீங்க கன்வெர்ட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஓகே, அப்ப இதுக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம்லப்பா. ஸோ அதாவது H1
H S என்ன proportional நம்ம first தெரியணும். H ன்றது that is kinetic energy divided by S அப்படின்னு எழுதுவோம். அப்ப H1 ன்னு எழுதுனா S1 ன்னு எழுதணும். ஏன்னா it is both are inversely proportional. அப்ப therefore H1 ன்னு எழுதுறீங்கன்னா that is S1 அப்படின்னு எழுதுவீங்க. அடுத்து H2 ன்னு எழுதுறப்போ S2 அப்படின்னு சொல்லி எழுதணும். இங்க H1 என்ன? So this is H1. அடுத்ததா S1 என்ன? This is what S1. அப்ப S2 என்ன? This is what S2. அடுத்ததா H2 ன்றது நீங்க கண்டுபிடிக்கணும். We need to find H2 for this question. இல்ல H1 old new ன்னு எடுத்துக்கிறேன். இது H2 ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஜெனரேட்டர் 2 இருக்கு. இது old new ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இங்க H1 old. ஓகே, இப்போ இது H1 new. சோ இப்போ இந்த இடத்துல என்னப்பா S2 divided by S1 இருக்கு இங்க. இல்லனா இது S base ன்னு எடுத்துக்கலாம். 2 கூட வேண்டாம். That is S base. Okay, S base divided by S1. That's it, sir. அப்ப எனக்கு என்ன வேணும்? H new வேணுமா? So we need to find H new. H new வேணும்னா எப்படி எழுதுவீங்க? ஏன்னா புதுசு தானே எனக்கு வேணும். அப்ப therefore S1 divided by S base into H1 old. Okay, so அதே மாதிரி தான் நீங்க செகண்ட் क्वेश्चनக்கும் எழுதி இருப்பீங்க. H2 old is equivalent to H2 new, so divided by S base divided by S2. clear ஆ? இப்போ இது S2 ஆ மாறி இருக்கும். அதே மாதிரி அப்போ H2 new அது வந்து H1 new, this is H2 new. அப்போ இங்க என்ன சார் வரும்? H2 divided by S2 divided by SB into H2 old அப்படினு சொல்லி வந்திருக்கும். அப்ப ஃபைனலா நீங்க H equivalent கண்டுபிடிக்கிறீங்க. you need to add இந்த H1 new வையும் H2 new வையும் ஆட் பண்ணுவீங்க. அப்ப என்ன சார் வருது? This is S1 by SB H1 plus S2 by SB H2 so on. இப்படி வருதா? அப்ப n சிஸ்டமா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? Sn divided by SB Hn அப்படின்னு வந்திருக்குமா? இதுதான் சார். ஆக்சுவலா இதுதான் சார். இது எப்படி எழுதலாம்? so 1 plus 2 plus 3 plus up to n அப்படின்னா சம்மேஷன் எழுதலாமா? அப்ப இது சம்மேஷன் எழுதலாமா? அப்ப இது எப்படி எழுதலாம்? சம்மேஷனா எழுதலாமா? because அடிஷன்ஸா இருக்குன்னா சம்மேஷன் தான் அர்த்தம். அப்ப சம்மேஷன் ஆஃப் Sn divided by SB. ஆக்சுவலா இந்த இடத்துல n ன்னு போடுறதை விட I அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ இல்லைனா ஜஸ்ட் n is equivalent to I is equivalent to 1 to n அப்படின்னு எடுத்துக்கிறேன். I is equivalent to 1 to n வரைக்கும். அப்போ இதை வந்து ஐன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இது ஐன்னு தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதனால ஐன்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ SI divided by SB into HI. ஓகே, திஸ் இஸ் வாட் த ஈக்குவலன் இனர்ஷியாக்கான ரெப்ரசன்டேஷன். நீங்கள் தனித்தனியாக இதை தான் ப்ராப்ளமாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த ப்ராப்ளமில் கண்டுபிடிச்சிருந்தாலும் இதுக்கு என்ன வந்திருக்கும்? H1 நியூ என்ன வந்திருக்கும்? S1 என்ன? S1 is 50. பேஸ் என்ன? 200. ஓல்டு என்ன? 6. அப்போ அடிச்சிங்கன்னா you will get 6/4. 6/4ன்றது என்னப்பா? that is 1.5. அடுத்ததா இவனோட H2 நியூ நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ இஸ் இஸ் 100/200 into 3. ஸோ எஸ் அகைன் இதுக்குமே 1.5 வரும். அப்போ H ஈக்குவலன் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமுக்கு 3. ஓகே, தட்ஸ் இட். ஓகே, அந்த போன ப்ராப்ளமுக்கு இந்த ப்ராப்ளமுக்கு நீங்கள் H ஈக்குவலண்ட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா 3 தான் சார் வரும். புரியுதா? ரெண்டு ஜெனரேட்டர் டிஃப்ரெண்ட்டாக ஸ்விங் ஆகுது. ஓகே, அதாவது அதோட எனர்ஜி இனர்ஷியா கான்ஸ்டன்ட்ன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த ரெண்டு ஜெனரேட்டரோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட்டையும் ஒரே வேல்யூக்கு நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அதையும் பர்டிகுலர் 200 MVAக்கு மாற்றணுமா? அப்போ இந்த மாதிரி ப்ரொசீஜரை தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். இந்த கேஸில் அவங்க என்ன கேட்குறாங்க? இதை தான் ஜஸ்ட் கொஷினாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல என்னப்பா ஆப்ஷனில் இருக்குது பாருங்களேன். நமக்கு SI divided by SB into HI தானே இருக்குது. கரெக்டா? SI divided by SB into HI தானே இருக்குது. அப்போ ஆப்ஷன் இருக்கா? இங்கே பாருங்க, SI divided by SB into HI. இதுதான் என்னோட கிவன் கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதா? இதை பொறுத்த வரைக்கும் சார் இது ஸ்டேட்மெண்ட் தான் சார். இது ப்ராப்ளமா நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஓகே, இதை வந்து நம்ம நிறைய இடத்துல ப்ராப்ளமா பார்த்துருக்கோம். இது ப்ராப்ளமாகவும் கேட்கலாம். ஓகே, இல்லை இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்கலாம்.
இம்பார்ட்டன்ட். இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியால இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எய்தர் இன் அ ப்ராப்ளம் மேனர் ஆர் இன் அ ஸ்டேட்மெண்ட் மேனர். ஓகேயா, ஏதோ ஒரு மாடலா நமக்கு கொஸ்டின் இருக்கும், அதனால இதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம்ல. ஸோ இது வந்து கிளியர் தானே, அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்ததா, ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியன் gives the information regarding. நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம் ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியாவை. ஸோ ஒரு கிராஃப் வரைவோம், அதோட ஏரியாஸை நம்ம செக் பண்ணியிருப்போம். ஸோ என்னோட ஆசிலேஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ ஏரியா 1 ஏரியா 2 நம்ம கம்பேர் பண்ணியிருப்போம். கரெக்டாக, திஸ் இஸ் ஏரியா 1 அண்ட் ஏரியா 2. ஸோ இது எதை எனக்கு கொடுக்கும்னா the range of stability. ஓகே, என்னோட ஸ்டெபிலிட்டியோட ரேஞ்சை எனக்கு கொடுக்கும். அதாவது இந்த ஈக்குவல் ஏரியா இந்த கிரைட்டீரியா வர்றப்போ ஆசிலேஷன்ஸ் ஃப்ரம் 30 டிகிரில இருந்து ஃப்ரம் 80 டிகிரி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதோட ரேஞ்சு தான் நமக்கு கொடுத்துருக்கோம். இதை பர்டிகுலரா நம்ம என்ன சொல்லலாம்னா அப்சல்யூட்டா பர்ஃபெக்டா இங்க வந்து 30ல ஆசிலேஷன் இதை ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா 30 இருக்கும் சார். இந்த இடம் வந்தீங்கன்னா இட் இஸ் 70 ஆர் 80ல இருக்கும் அப்படின்றத இதோட ரேஞ்ச். இதை நம்ம அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையிலையும் சொல்லலாம். ஓகே, பிகாஸ் நம்ம ரேஞ்ச் ஆஃப் ஸ்டெபிலிட்டியை எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருப்போம்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ என்னோட கண்ட்ரோல் சிஸ்டம்ல RH டேபிள். ஓகேயா, ஸோ நீங்க RH டேபிளை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கும்? எஸ், அங்கேயுமே நம்ம ரேஞ்ச் ஆஃப் கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ ஸ்டெபிலிட்டின்ற யூனிட்ல நீங்க கண்ட்ரோல் சிஸ்டம்ல ரேஞ்ச் ஆஃப் கேவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருப்பீங்க. சேம் அதே தான் சார் இங்கேயுமே. ஓகே, அந்த இடத்துல பேசின அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம்ல நம்ம பார்த்த அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டியும் இதுவும் மோர் ஆர் லெஸ் சேம் தான். அப்போ என்னோட ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியாவை வச்சு ரேஞ்ச் சொல்ல முடியும். அந்த ரேஞ்சை நீங்க பர்டிகுலரா சொல்றது தான் அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி. சார் அப்போ ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டினா என்னன்னா என்கிட்ட இருக்கிற லிமிட்டேஷன். அதாவது இப்போ ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டிக்கும் அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டிக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. இந்த ரேஞ்சை சொல்றது என்னோட அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டியா? அப்போ ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டினா என்னன்னா இங்க வந்து நான் 90 டிகிரில இருக்கேன், இதுதான் என்னோட மேக்ஸிமம். அதாவது 90 டிகிரி தான் என் சிங்க்ரனஸ் மெஷினோட டெல்லோட ரேஞ்ச். ஸோ கரெக்டா, என்னோட டெல்லோட ரேஞ்சுன்றது 90 டிகிரி தான். ஸோ இந்த இடத்துல நான் 70 டிகிரி வந்துட்டேன். ஓகே, இந்த கேஸ்ல என்னோட மெஷின் ஆசிலேஷன் ஆகுறப்போ 70 டிகிரி வந்துட்டேன். சார் இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த கேப் தான் என்னோட ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. அப்போ ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி எவ்வளவு இருக்கு? அதாவது என் சிஸ்டம்க்கு இன்னும் ஸ்டெபிலிட்டிக்கான விர்ஜ் எவ்வளோ இருக்கு. இந்த இடத்துல என்னோட ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி that is 20 degrees. இதுதான் எனக்கு சொல்லுது ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டின்றது இன்னும் எவ்வளோ எனக்கு ஸ்டேபிள் இருக்கு, இன்னும் ஸ்டெபிலிட்டிக்கு எவ்வளோ மார்ஜின் இருக்கு, அதாவது அதோட மார்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலா இந்த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியை நம்ம எங்க கண்டுபிடிச்சிருப்போம்னா கெயின் மார்ஜின் அண்ட் ஃபேஸ் மார்ஜின்ல கண்டுபிடிப்போம். ஆக்சுவலா அந்த வார்த்தையிலேயே மார்ஜின் இருக்கு பாத்தீங்களா, அங்க என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? என்னோட கெயினுக்கான மார்ஜின் இன்னும் இவ்வளோ வரைக்கும் என்னால கெயின் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் சார், இன்னும் இவ்வளோ ஃபேஸ் வரைக்கும் என்னால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் சார். அதை தானே நீங்க கெயின் மார்ஜின் ஃபேஸ் மார்ஜின்ல கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது இன்னும் என்னால 4 கெயின் இன்க்ரீஸ் பண்ண முடியும், இல்ல ஒரு 20 டிகிரி வரைக்கும் என்னால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் என்னோட மார்ஜின். ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டின்றதும் அந்த மார்ஜினை தான் சொல்லுது. ஓகே, 20 டிகிரி 30 டிகிரின்ற அந்த மார்ஜினை எக்ஸ்பிளைன் பண்றது தான் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. நான் எனக்கு இன்னும் 20 டிகிரி தான் இருக்கு, நான் 70 டிகிரி வந்திருக்கேன், எனக்கு இன்னும் 20 டிகிரி தான் இருக்கு. அதோட லிமிட்டேஷனை, அதாவது அதோட மார்ஜின், அந்த வார்த்தை தான் பர்ஃபெக்டான வார்த்தை. ஓகே, அதோட மார்ஜினை எக்ஸ்பிளைன் பண்றது ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. அடுத்ததா இதோட ஆசிலேஷனை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றது தான் அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி. அதாவது இவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் என்னோட கேவோட வேல்யூ ஃப்ரம் 0 to 50 வரைக்கும். நீங்க RH ஸ்டெபிலைசேஷனை பார்த்திருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க? 0 லெஸ் தென் கே லெஸ் தென் 48. அப்போ இது வரைக்கும் தான் என் சிஸ்டம் ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்ல. இது என்னோட ரேஞ்சை சொல்றது. ஓகே, இது என்னோட ரேஞ்சை சொல்றது. ஆனா கெயின் மார்ஜின்ல ஆல்ரெடியே நான் 40ல இருக்கேன். அப்ப லிமிட் 48னா அப்ப இந்த 8 தான் என்னோட ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி சொல்லுது. ஸோ இதுக்கும் அதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா, ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டின்றது இன்னும் எவ்வளவு எனக்கு ஸ்டேபிள் இருக்குன்றத சொல்றது. என்னோட அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டின்றது ஸோ என்னோட ரேஞ்சை பத்தி பேசுது. ஓகே, ஸோ ஃப்ரம் ரேஞ்சில் நான் ஸ்டேபிளா இருப்பேன், அதுதான் என்னோட அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி.
என்னோட ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் என்னோட அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டியை பற்றி தான் சொல்லுது. பிகாஸ் இந்த கிராஃபு என்னோட ரேஞ்சை பற்றி தான் சொல்லும். ஓகேயா, இந்த கிராஃபை யூஸ் பண்ணி என்னால் இவ்வளோ ஆசிலேஷன்ஸ் வரும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ண முடியும் ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியாவை யூஸ் பண்ணி. அதாவது இந்த கண்டிஷனா, ஒரு லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டா, டபுள் லைனா இல்லை சிங்கிள் லைனா, ஃபால்ட் மிடில் ஆஃப் த லைனில் நடக்குதா இல்லை பஸ் பாரில் நடக்குதா அப்படின்ற கண்டிஷன் எனக்கு கொடுப்பாங்க. ஓகே, அதை கொடுத்த உடனே நான் இந்த ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியாவோட கிராஃபை வரைவேன். அந்த கிராஃபை வரைஞ்சேன்னா என்னோட அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி தெரிஞ்சிடும். ஓகே, ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியாவில் நான் கிராஃபை வரைஞ்சேன்னா அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி தெரிஞ்சிடும். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணி ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியை வேணும்னா சொல்லலாமே தவிர ஆனால் டைரக்டாக கொடுக்காது. ஓகே, டைரக்டாக எனக்கு கிடைக்கிறது என்னன்னா அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி தான். ஓகேயா, ஸோ மற்றது எல்லாமே ராங், ஸ்விங் கர்வ்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டின்னு இல்லை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா அப்போ மைட் பி நீங்கள் ஸ்டெபிலிட்டியோட ரீஜியன்ற வார்த்தையை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒருவேளை இந்த ஆப்ஷன் இல்லாமல் போனால், அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டின்ற வார்த்தை இல்லாமல் போனால் வேணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அன்லெஸ் அன்டில் அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா அதுதான் கரெக்ட், இது கரெக்ட் இல்லை. அடுத்ததா நெக்ஸ்ட், என்னோட டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்ல, அதை இம்ப்ரூவ் பண்ற மெத்தட் நான் கிளாஸ்லயே அங்கேயே சொன்னேன். டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு. அதுலயும் பர்டிகுலரா பேலன்ஸ்டு ஃபால்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு மெத்தடாலஜி அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபால்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு மெத்தடாலஜி, விச் இஸ் சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இல்ல அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்னு சொல்லலாம். ஸோ பேலன்ஸ்டு ஆர் சிமெட்ரிக்கல், அன்பேலன்ஸ்டு ஆர் அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட். அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ன்றதும் அன்பேலன்ஸ்டு ஃபால்ட்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் தட் இஸ் எல்ஜி, எல்எல்ஜி, எல்எல், இந்த ஃபால்ட் எல்லாமே அன்பேலன்ஸ்டு ஃபால்ட். அதுவே பேலன்ஸ்டு ஃபால்ட்னா என்ன சொல்லியிருப்போம்? பேலன்ஸ்டு ஃபால்ட் இல்லைன்னா சிமெட்ரிக்கல் ஃபால்ட். ட்ரிபிள் எல்ஜி, ட்ரிபிள் எல். கிளியரா? ஸோ இந்த ஃபால்ட்டே என்னோட பேலன்ஸ்டு ஃபால்ட்டு, இங்கே மேலே இருக்கிறது எல்லாமே அன்பேலன்ஸ்டு ஃபால்ட்டு. டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எஸ், இந்த ரெண்டுத்துக்கும் தனித்தனி மெத்தடாலஜிஸ் இருக்கு. அப்போ ஒருவேளை நம்மளோட அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டாக இருந்தா, ஓகே, ஒருவேளை நம்மளோட அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டாக இருந்தா அப்போ என்ன மெத்தடாலஜிஸ், சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ஸுக்கு என்ன மெத்தடாலஜிஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். ஜஸ்ட் அதை ஒரு முறை எழுதுறேன். ஓகே, ஸோ ஃபார் பேலன்ஸ்டு ஃபால்ட் or symmetrical fault, ஓகேயா? எஸ். இப்போ என்னோட பேலன்ஸ்டு ஃபால்ட் ஆர் சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டுக்கு என்னென்ன மெத்தடாலஜிஸ் நம்ம பார்த்துருப்போம்? எஸ், இது எல்லாமே டைரக்ட் மெத்தடாலஜிஸ் தான் சார். என்னென்ன மெத்தடாலஜிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, m is equal to PA by alpha அப்படின்ற மெத்தடாலஜி நான் ஒன்று சொல்லியிருப்பேன், இனர்ஷியா கான்ஸ்டன்ட்டை பற்றி. ஸோ கரெக்டா? ஸோ ஒன்று m is equal to PA, alpha equal to PA by m. ஓகே, அப்போ லார்ஜர் இனர்ஷியா கான்ஸ்டன்ட், லெஸ்ஸர் த ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ செலெக்ஷன் ஆஃப் எம் வேல்யூ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா செலெக்ஷன் ஆஃப் எம் வேல்யூ, which mean lesser higher the m value. So மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்போ தேர்ஃபோர் வெயிட் அதிகமாக இருக்கணும். அப்போ வெயிட் அதிகமாக இருக்கணும்னா சைஸ் பெருசாக இருக்கணும். அப்போ ரொம்ப பெரிய சைஸ் இருக்கிற மெஷினரிஸில் ஆக்ஸலரேஷன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இது அன்பேலன்ஸ்டு, பேலன்ஸ்டு ஃபால்ட்டுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருப்பேன்? செலெக்ஷன் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் ஆப்ரேஷன். அடுத்ததா செலெக்ஷன் ஆஃப் ஸ்பீட் கவர்னர்ஸ். அடுத்ததா எக்ஸைட்டேஷன் கண்ட்ரோல்.
ஸோ இந்த இடத்துல என்ன மெத்தடாலஜி சொல்லியிருப்போம், சிங்கிள் போல் ஸ்விட்சிங் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் 3 போல் ஸ்விட்சிங் சிங்கிள் போல் ஸ்விட்சிங் யூஸ் பண்ணலாம். அடுத்ததா ஜெனரேட்டர்ல ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங் யூஸ் பண்ணலாம், மோட்டரா இருந்தா ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது எல்லாமே அன்பேலன்ஸ்டு ஃபால்ட். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ரெண்டுமே உங்களுக்கு டிரான்சியன்ட்னு கொடுத்தாங்கன்னா ஓகே, எதனா நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். டிரான்சியன்ட்லயும் பேலன்ஸ்டு, டிரான்சியன்ட்ல அன்பேலன்ஸ்டுன்னு சொன்னா இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஜெனரேட்டர் இஸ் ரெசிஸ்டிவ் கிரவுண்டிங். அடுத்து மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங். அடுத்ததா ஸோ என்னோட PA is equivalent to PS minus PE. கரெக்டா? PA is equivalent to PS minus PE அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதியிருப்போம். ஸோ கரெக்டா ஒரு ஜெனரேட்டருக்கு ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எழுதுவோம். ஸோ மோட்டரா இருந்தா PA is equivalent to PE minus PS அப்படின்ற எக்ஸ்பிரஷனை எழுதியிருப்போம். ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன் பாருங்க. ஃப்ரம் திஸ் இப்போ இந்த ஆப்ஷன் பாருங்க. The transient stability of a power system under unbalanced fault condition. அப்போ unbalanced fault condition can be effectively improved. unbalanced fault condition improve பண்ற methods. unbalanced fault condition improve பண்ற methodsனா இப்போ என்னதுப்பா நம்ம சொன்னோம், சிங்கிள் போல் ஸ்விட்சிங் சொல்லியிருந்தோம். சிங்கிள் போல் ஸ்விட்சிங்கை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து ஜெனரேட்டரோட கிரவுண்டிங்கை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த பாயிண்ட் இருக்கா பாருங்களேன். மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே கிடையாது. தட் இஸ் ஃபார் பேலன்ஸ்டுக்கு. அப்போ எக்ஸைட்டேஷன் கண்ட்ரோல்ன்றது எதுக்கு சார்? திஸ் இஸ் ஒன்லி ஃபார் பேலன்ஸ்டு. ஃபேஸ் ஷிஃப்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற ஒன்று ஆப்ஷன்லேயே கிடையாது. ஓகே, ரெண்டு வரவே வராது. ஏன்னா அது வந்து அல்டிமேட்டா எதுக்குமே கிடையாது. டிரான்சியன்ட்ல அன்பேலன்ஸ்டா இருந்தாலும் பேலன்ஸ்டா இருந்தாலும் வராது. அப்போ ஆப்ஷன் ஏவும் பியும் ரூல்ட் அவுட். அடுத்து எக்ஸைட்டேஷன் கண்ட்ரோல்ன்றது பேலன்ஸ்டுக்கு தான். அப்போ ஆப்ஷன் டி கூட ரூல்ட் அவுட். தட்ஸ் இட். அப்போ ஆன்சர் இங்கே தெரிஞ்சிச்சு. அடுத்ததா சிங்கிள் போல் ஸ்விட்சிங் கரெக்ட் தான். ஆப்ஷன் 3 இப்போதான் நம்ம பார்த்தோம். எஸ், சிங்கிள் போல் ஸ்விட்சிங் அப்படின்றது கரெக்ட். ஸோ 3 போல் இருக்கிற சர்க்கியூட் பிரேக்கரை யூஸ் பண்ணாதீங்க, சிங்கிள் போல் இருக்கிற சர்க்கியூட் பிரேக்கரை யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா எலக்ட்ரிக் பவர் குறையிறது ரொம்ப கம்மியாகும். PE லெஸ்ஸர் ஆகாது. கரெக்டா? PE லெஸ்ஸர் ஆகிறது குறையும், PE இன்க்ரீஸ் ஆகும். when PE இன்க்ரீஸ் ஆச்சுன்னா PS மைனஸ் PEனா ஆக்சலரேஷன்ஸ் குறையும். ஓகே, அப்போ ஆக்சலரேஷன்ஸ் என்னவாகும்? குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்மு. ஸோ ஆக்சலரேஷன்ஸ் குறைக்கணும்பா, அதுதான் அல்டிமேட் எய்மு. PA இஸ் ஈக்குவலன் டு PS மைனஸ் PE. ஸோ PE இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக தான் சிங்கிள் போல் ஸ்விட்சிங்கை யூஸ் பண்ணுறேன். அடுத்ததா இன்க்ரீசிங் த டர்பைன் இன்புட். ஸோ இப்போ பாருங்க, எஸ் இந்த PSஐ இன்க்ரீஸ் பண்ணலாம். PSஐ இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா எஸ் என்னவாகும்? ஸோ இது என்னால் மெயின்டைன் பண்ண முடியும், கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இது வந்து குறையிறப்போ, கரெக்டாக இது வந்து குறையிறப்போ இதை பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, பட் இந்த ஆப்ஷன் ப்ராப்பராக கொஞ்சம் மேட்ச் ஆகலை. பட் ஸ்டில் நமக்கு இது ஒன்று மட்டும்தான் ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, இந்த இன்க்ரீசிங் டர்பைன் இன்புட்ன்றது ப்ராப்பராக நமக்கு மேட்ச் ஆகலை. பட் ஸ்டில் இது மட்டும்தான் நமக்கு ஆன்சராக இருக்குது. ஓகே, இது மட்டும்தான் மேட்ச் ஆகுது. மற்றது எல்லாமே டேரெக்டாகவே தெரியுது. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் கண்ட்ரோல்ன்றது பேலன்ஸ்க்கு தான்ப்பா, இது அன்பேலன்ஸ்டு. அப்போது ஆப்ஷன் டியும் ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு, ஏபி ஆல்ரெடி ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு. அப்போ சி மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் வர வாய்ப்பே இல்லை. ஓகே, ஒரு சில கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் நடக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும். ஸோ இது வராது அப்படின்றத ஈஸியாக சொல்லிட முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட், த பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் அ பவர் சிஸ்டம் இஸ் கிவன் பை. த பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் அ பவர் சிஸ்டம். என்னோட ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களாம். ஓகே, என்ன கேட்குறாங்க? இம்பிடன்ஸ் ஜெட் between 2 and 3, Z2 3 கேட்குறாங்க. ஒய் பஸ்ஸை கொடுத்துட்டாங்க, அதோட எலமெண்டான Z2 3 டிரான்ஸ்மிஷன் லைனோட செல்ஃப், அதாவது மியூச்சுவல் வேல்யூ கேட்குறாங்க.
மியூச்சுவல் இம்பிடன்ஸ் ஆஃப் பஸ் 2 3 கேக்குறாங்க. மியூச்சுவல் இம்பிடன்ஸ் ஆஃப் பஸ் 2 3 இது. ஓகே 2 3ன்றது எப்பவுமே which is mutual. 2 3 இருக்குல்ல அதனால which is mutual. இது வந்து mutual impedance between bus 2 and 3. Okay, so mutual impedance of bus 2 and 3 தான் பா கேக்குறாங்க. Okay, நமக்கு என்ன தெரியும்? Diagonal elements are the self impedance. Okay, diagonal elements are the self admittance. இது Y bus matrixல அப்ப therefore it is self admittance. So இது எல்லாமே self admittance. மத்தது எல்லாமே என்னன்னு தெரியும். மத்தது remaining are the mutual admittance. அப்ப மீதி எல்லாமே mutual admittance. இங்க என்ன கேக்குறாங்க? mutual impedance between 2 and 3. அப்ப நீங்க mutual impedance of between 2 and 3 கண்டுபிடிக்கணும்னா first இதுக்கு y23 கண்டுபிடிக்கணும்ல. y23 கண்டுபிடிச்சு அதுக்கு இன்வெர்ஸ் எடுத்தா z23. That's it. அப்ப y23 நீங்க கண்டுபிடிங்க. அத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு இன்வெர்ஸ் எடுங்க, you will get. அடுத்ததா நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்திருப்போம். So sir, capital Y23 ன்றது it is nothing but minus of small y23 அப்படி நம்ம ஃபார்முலா எழுதி இருப்போம். இது நம்ம கிளாஸ்ல டெரைவ் பண்றப்ப பார்த்திருப்போம். capital Y23 ன்றது பஸ்ல இருக்கிற y23, small y23 ன்றது so அந்த லைன்ல இருக்கிற y23. so clear-ஆ? அப்போ இந்த இடத்துல y23 என்ன? இது பஸ் 1, இது பஸ் 2. அப்ப பஸ் 2ல 21 இது 21, இது 22, இதுதான் 23. அப்ப y23 is nothing but plus 10j. இதுதான் small y23, 10j. okay, small y23 ன்றது that is 10j. அப்ப capital y23 என்னப்பா? capital y23 it is minus 10j. okay, எனக்கு இப்ப என்ன வேணும்? z123 வேணும். so we know z23 is nothing but 1 divided by capital y23. okay, zy23 it is nothing but 1 divided by capital y23. அப்ப நீங்க போடுங்களே 1 divided by minus 10j. இந்த minus j மேல போனா என்னவாயிடும்? plus j வா மாறிடுமா? 1 divided by 10 என்னவா மாறிடும்? 0.1 ஆ மாறிடும். so this is what impedance, mutual impedance between bus 2 3 sir. புரியுது இல்ல? so இதுவே உங்களுக்கு bus 21 கேட்டாலோ பஸ் 31 கேட்டாலோ எது கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணலாமா? சிம்பிள் தான். இத தான் நீங்க எடுத்துக்கணும். y23 எடுத்துக்கங்க. y23 ஓட ஃபார்முலா எனக்கு தெரியும். மியூச்சுவலுக்கு எப்பவுமே மைனஸ் வரும். ஓகே, மியூச்சுவல் எழுதுறப்ப எப்பவுமே மைனஸ் வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல மிஸ்டேக் பண்ணலன்னா நீங்க சைன்ல மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இங்க பாருங்க, நீங்க ஒருவேளை இத பண்ணிருந்தீங்கன்னா இது ஆன்சர் வந்திருக்கும். மைனஸ் 0.1j வந்திருக்கும். டெஃபினட்டா இட் இஸ் ராங். இதெல்லாம் ராங். ஓகே, இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணக்கூடாது. ஓகே, ஆப்ஷன் ஏ தான். ஸோ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க? மியூச்சுவல் இம்பிடன்ஸ் பிட்வீன் பஸ் 2 3 கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஃபார்முலா கேபிட்டல் y23 தான். ஸோ அப்போ அது எழுதணும்னா மைனஸ் ஆஃப் ஸ்மால் y23 எழுதணும். ஸோ ஸ்மால் y23ன்றது என்ன? தட் இஸ் மியூச்சுவல் 2 3 இதுதான். அப்போ தேர்ஃபோர் மைனஸ் 10jன்னு வருது. அப்போ அதுக்கு இன்வர்ஸ் எடுக்கிறீங்க, யூ வில் கெட் பிளஸ் 0.1j அப்படின்னு சொல்லி ஆன்சர் வருது. ஸோ இதில் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்ல. அப்போ அடுத்ததா, the diagonal element of a nodal admittance matrix are strengthened by adding. இப்பதான் நம்ம பார்த்திருந்தோம். ஆக்சுவலா இப்ப பார்த்தோம்ல அதே மாதிரி கொஸ்டின் தான். என்னோட diagonal elements of a y matrix, nodal admittance matrixனா என்னப்பா? y matrix, y bus matrix. y bus matrix ஓட diagonal element ஓட strength increase ஆகும். எப்போ? inductance add பண்றப்பவா, capacitance add பண்றப்பவா, generator add பண்றப்பவா, load add பண்றப்பவா. so correct. the diagonal elements of a nodal matrix, that is y bus matrix, y bus matrix ஓட strength எப்போ அதிகமாகும் அப்படின்னு கேக்குறாங்க. சரி, ஈஸி தான் இந்த क्वेश्चन. இப்ப பாருங்க, நான் எழுதுறேன். so y bus is equivalent to y11, y12, y13, y22, sorry, y21, right? y22, y23. so next y31, y32, y33.
this is the Z bus matrix. Okay, இது நம்மளோட Z bus matrix. இங்க diagonal elements are what? y11, y22, y33 are the diagonal. இப்போ இது கூட எதை ஆட் பண்றாங்க? ஒரு ஆக்சுவலா எதை ஆட் பண்ணா ஸ்ட்ரென்த் ஆகும்னு கேக்குறாங்க. எதை ஆட் பண்ணா ஸ்ட்ரென்த் ஆகும்? அவங்களுக்கு வந்து எதை ஆட் பண்றாங்கன்னா சொல்லல. எதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்னோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. சி ஓகேங்களா? அப்ப therefore நான் என்ன பண்றேன்? சி y22 எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இது ஒரு டயகனல்ன்றனால அப்போ ஸ்மால் y22 ஓல்டு. ஓகேயா? ஸோ இது என்னோட ஸ்மால் y22 ஓல்டு. இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஷண்ட் இண்டக்டன்ஸை ஆட் பண்றேன் சார். ஓகே, ஷண்ட் இண்டக்டன்ஸை ஆட் பண்றேன் சார். இண்டக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும்? எஸ், இந்த இடத்துல இது ஒரு பஸ்ன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் வாட் பஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு காயில் இருக்கும். திஸ் இஸ் ஷண்ட் இண்டக்டன்ஸ். இது வந்து 0.1J அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் 0.1J ஓம் கிடையாது. எஸ், ஸோ கரெக்டு தான் சுஜி, இது கரெக்டு தான். ஸ்ட்ரென்த் வந்து எப்போ ஆகும்னா ஷண்ட் இண்டக்டன்ஸை ஆட் பண்ணுறப்போ. அப்போது இது வந்து இம்பிடன்ஸ் ஜெட். ஓகே, ஜெட் இஸ் ஈக்குவல் டு 0.1J. அப்போது இது கூட நீங்கள் எதை ஆட் பண்ணுறீங்க? இவனை ஆட் பண்ணுறீங்கன்னா திஸ் இஸ் Z01, Z20ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, பிகாஸ் பஸ் 2ல தான் ஆட் பண்ணியிருக்கேன், இது பஸ் 2 இல்லை. அப்போ ப்ளஸ் இந்த ஷண்ட் அட்மிட்டன்ஸ் Z20 ஆட் பண்ணோம். ஆனால் இங்கே இருக்கிறது சாரி y20 ஆட் பண்ணோம் நீங்கள். ஆனால் இங்கே இருக்கிறது Z20. அப்போது எனக்கு y20 வேணும். அப்போ திஸ் இஸ் 1/Z20. அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா 1/0.1J which is 10J. ஆக்சுவலாக இது மைனஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ் ஜே வந்து கீழே இருக்கான்ல, கீழே இருக்கிற ப்ளஸ் ஜே மேலே போனான்னா மைனஸ் ஜேவாக மாறிடும். மைனஸ் 10J. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே டயகனல் எலமெண்ட்ஸ் வில் பி ஆல்வேஸ் இன் த நெகட்டிவ் சைன். டயகனல் எலமெண்ட்ஸில் நீங்கள் பாருங்களேன், இவன் எப்பவுமே மைனஸாக தான் இருப்பான். மியூச்சுவல் எலமெண்ட்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ்ல இருப்பான். நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா கூட என்ன இருக்குன்னா -1, -2, -3. இவன் 1 2 3 1 2 3 இந்த மாதிரி தான் பாசிட்டிவாக இருப்பான். இவன் எல்லாமே பாசிட்டிவாக இருப்பான். ஆனால் டயகனல் எலமெண்ட்ஸ் எப்பவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகே, ஒய்? பிகாஸ் அந்த டயகனலோட அட்மிட்டன்ஸ் எப்பவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இப்போ சி எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா y22 ஓல்டு வந்து -25J அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, சி எக்ஸாம்பிள் -25J அப்படின்னு இருந்திருக்கு. இப்போ இது என்ன ஆகுது? -10J ஆட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா தட் இஸ் -35Jவா இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ? when inductance shunt inductance is connected. ஒரு ஷண்ட் இண்டக்டன்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆக்சுவலாக இதை நான் கனெக்ட் பண்ணி ஒரு நோட் கூட உங்களுக்கு கொடுத்தேன். ஷண்ட் இண்டக்டன்ஸை ஆட் பண்ணோம்னா அதிகமாகும், அதே ஷண்ட் கெப்பாசிட்டரை ஆட் பண்ணீங்கன்னா அட்மிட்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். நான் நோட்டை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கெப்பாசிட்டரை ஒருவேளை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கெப்பாசிட்டருக்கு என்ன சார் வந்திருக்கும்? இட் இஸ் -0.1Jவா இருந்திருப்பார் சார் இவர். இதுவே கெப்பாசிட்டராக இருந்தீங்கன்னா, இதுவே கெப்பாசிட்டராக இருந்துச்சுன்னா -0.1J. அப்போ இங்கே என்னவா இருக்கும்? ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். அப்போ இங்கே ப்ளஸ்ஸாக மாறி இருந்துச்சுன்னா அப்போ என்ன வந்திருக்கும்? இட் பிகேம் -15Jவா மாறி இருக்கும். ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும்? -15J. இந்த இடத்துல ரெடியூஸ் ஆகும், அட்மிட்டன்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பாருங்க, எஸ் இட் பிகம்ஸ். ஓகே, அந்த மைனஸ்ன்றது நீங்கள் வந்து மைனஸ் சைனாக கன்சிடர் பண்ணாதீங்கப்பா. ஒரு நிறைய பேர் டவுட் வரலாம்ல சார். ஒரு ஸ்கேல் நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்போ -15 தான் முன்னாடி இருப்பான், -35 பின்னாடி இருப்பான். கரெக்டா? அப்போ வந்து சாரி -35 தான் முன்னாடி இருப்பான், -15 பின்னாடி இருப்பான். அப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணக்கூடாது. அந்த மைனஸ்ன்றது அதை வந்து அட்மிட்டன்ஸோட ரெப்ரசன்டேஷனாக இருக்கே தவிர அதோட வேல்யூ கிடையாது. ஓகே, இந்த இடத்துல -35 வந்து சின்னது, -15 பெருசுன்னு நீங்கள் எடுத்துக்க கூடாது. ஓகேயா? ஸோ அதை வந்து அதோட ரெப்ரசன்டேஷன் தான் மைனஸ். ஓகே, அதில் எந்த கன்ஃபியூஷனும் வச்சுக்காதீங்க. ஸோ இப்போ ரிமைனிங் எல்லாமே ராங் தான். இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஷண்ட் இண்டக்டன்ஸை ஆட் பண்ணுறப்போ என்னோட அட்மிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், நார்மலி Z bus is நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பஸ் மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்றப்பவே சொல்லியிருந்தேன். நம்ம ஏன் Y பஸ்ஸை ப்ரிஃபர் பண்றோம்? Why we are preferring the Y bus? Y bus நம்ம ஏன் ப்ரிஃபர் பண்ணோம்?
ZBus எடுத்துக்கலாம்ல, ZBusல நீங்க மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்ல, ZBusல ஃப்ரேம் பண்ணாம ஏன் நம்ம YBusல பண்ணணும்? நீட் ஆஃப் YBus. ஏன் YBus பண்றோம்? நம்ம தான் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். Because ZBus is a full matrix. YBus ன்றது sparse matrix. Sparse na என்னப்பா அர்த்தம்? Which is empty. கரெக்ட்டா? சோ நிறைய எம்டியா இருக்கும். சோ எம்டியா இருந்துச்சுன்னா என்ன பெனிஃபிட் வரும்? சோ இதை யூஸ் பண்ணா requires more space. more memory ன்னு எடுத்துக்கலாமா? space or memory. இதுக்கு less memory required. That's it. That's why we are going with the YBus matrix. அப்ப பாருங்க, normally ZBus is a full matrix. Null matrix na 0 0. இது கிடையாது. கரெக்ட்டா? மத்ததெல்லாம் கிடையாது. Unity matrix na 1 1. Okay, yes, less memory in YBus. அப்போ ZBus ன்றது it is a full matrix. அடுத்ததா next, the bus admittance matrix YBus of a power system is not a. இப்போ இந்த क्वेश्चन படிங்களா. சோ இந்த given question actually நம்ம மேல பார்த்த அதே क्वेश्चन தான், just அதோட क्वेश्चनோட letters அந்த क्वेश्चनோட கேக்குற விதம் தான் மாத்திருக்காங்க, ஒரு விதமா கேட்டிருக்காங்க. சோ மேல ஒரு இதுவா கேட்டிருக்காங்க, மேல ஒரு டைப்ல கேட்டிருக்காங்க, கீழ அடுத்த क्वेश्चनல வேற மாதிரியான क्वेश्चन பேட்டர்ன்ல கேக்குறாங்க. பேட்டர்ன் தான் வேற, but question will be remain same. இந்த क्वेश्चனை மிஸ்டேக் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, அதனால தான் நான் இங்க உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன். சோ நம்ம எப்பவுமே பொதுவா வேகமா படிச்சிருவோம். சோ கரெக்ட்டா? the YBus matrix is a sparse matrix or square matrix generally அப்படின்றத விட இங்க not ன்னு போட்டுருக்காங்க பாருங்க, அத பார்க்கணும். the YBus is not a full matrix. நமக்கு தெரியும் YBus is a sparse matrix, it is not a full matrix. ஓகேயா? So YBus அப்படின்றது என்னன்னா it is a sparse matrix. Up to this clear அப்பா? ஓகேயா? இன்னும் நாளைக்கு நம்ம என்னோட பஸ் ஃபார்மேஷன்ல இருந்து क्वेश्चन பார்க்கலாம். நான் நிறைய YBus மேட்ரிக்ஸ் கொண்டு வரேன். ஸோ அந்த YBus மேட்ரிக்ஸ், அதாவது என்னோட சிங்கிள் லைன் டயக்ராம், இந்த மாதிரி லைன் டயக்ராமை நம்ம கொண்டு வரேன். ஸோ அதுல இருந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்க பஸ் மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம ரிமைனிங் பார்த்த ஐட்ரேட்டிவ் மெத்தட்ஸ்ல இருந்து நாளைக்கு क्वेश्चन பார்க்கலாம். ஸோ நியூட்டன் ராப்சன், காஸ் சைடல், என்ஆரோட ஃபாஸ்ட் டிகப்பிள்டு மெத்தடு, ஸோ அதில் இருந்து நாளைக்கு நம்ம क्वेश्चन பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் பவர் சிஸ்டமோட லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா டிரான்ஸ்ஃபார்மரோட क्वेश्चंस கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் அதுலேருந்து நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்துருச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போயிட்டே இருந்தப்போ அதுக்கப்புறமா திரும்ப நம்ம ப்ரொடெக்ஷன் கிளாஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கோம், ப்ரொடெக்ஷனோட டிஸ்கஷனுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா, நான் உங்களுக்கான ஆன்சர்ஸை பிங்க் பண்ணி விடுறேன். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் டிஸ்கஷன் வீடியோஸ்லாம் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. ஸோ தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம்.